பேருந்தில் காவலர் ஒருவர் டிக்கெட் வாங்க வாக்குவாதம் செய்தது சர்ச்சையான நிலையில் பல்வேறு இடங்களில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது போக்குவரத்து போலீசார் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் இரு தரப்புக்கும் இடையே பனிப்போர் முற்றக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார் டிக்கெட் வாங்கணும், உங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும், வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி கேட்கக்கூடாது சார். நீங்கள் எங்கள் ஸ்டாஃப் வரைக்கும் உண்டு சார், உங்களுக்கு கிடையாது. இங்கு இப்படி ஆரம்பித்த பிரச்சனை தான் காவல்துறைக்கும் போக்குவரத்து கழகத்திற்குமான மோதலாக உருவெடுத்துள்ளது. நெல்லை மாவட்டம் நான்குநேரியில் 3 நாட்களுக்கு முன்பு அரசு பேருந்தில் ஆறுமுக பாண்டியன் என்ற காவலர் பயணம் செய்தார். அவரிடம் டிக்கெட் எடுக்க சொல்லி நடத்துனர் சொன்னபோது காவலர்கள் எடுக்க தேவையில்லை என்று ஆறுமுக பாண்டியன் கூற இருவருக்கும் வாக்குவாதமானது. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் காவலர் ஆறுமுக பாண்டியனுக்கும் காவல்துறைக்கும் எதிராக விமர்சனங்கள் எழுந்தன. அரசு பேருந்துகளில் காவல்துறையினருக்கு இலவச பயணம் கிடையாது என்றும் வாரண்ட் இருந்தால் மட்டுமே இலவசம் என்றும் போக்குவரத்து துறை விளக்கம் அளித்தது. சம்பந்தப்பட்ட காவலர் ஆறுமுக பாண்டியன் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கவும் போக்குவரத்து கழக அதிகாரிகள் பரிந்துரை செய்தனர். அவர் மீது விசாரணை நடந்து வருகிறது. அதே சமயம் இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது போக்குவரத்து காவல்துறை அபராத நடவடிக்கையை முடுக்கிவிட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஈரோடு பேருந்து நிலையம் எதிரே அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி ஒரு வழி பாதையில் வந்ததாக 17 பேருந்துகளுக்கு போலீசார் தலா 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதேபோல் நெல்லையில் இருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற 3 பேருந்துகளில் ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணியவில்லை என்றும் சீருடை சரியாக அணியவில்லை என்றும் தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. நம்பியான் விளையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த வள்ளியூர் பணிமனை ஓட்டுநர் மரிய இந்திரன் ஹெல்மெட் அணியவில்லை என்று போலீசார் 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். உளுந்தூர்பேட்டையில் சுங்கச்சாவடி பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறி சென்றதாக 5 அரசு பேருந்துகளுக்கு தலா 500 ரூபாய் வீதம் அபராதம் விதித்து போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். பொதுவாக விபத்து நிகழ்வுகளை தவிர்த்து அரசு பேருந்துகளுக்கு காவல்துறையினர் பெரும்பாலும் அபராதம் விதித்தது கிடையாது. ஆனால் தற்போது வளைந்து கட்டி போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு காவல்துறை அபராதம் விதித்து வருவதால் இரு தரப்பிற்கும் இடையே பனிப்போர் முற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பிரச்சனை காவல்துறை மற்றும் போக்குவரத்து கழகங்களின் மோதலாக மாறிவிடக் கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மற்றொருபுறம் காவல்துறை மற்றும் போக்குவரத்து கழகம் இடையிலான மோதல் போக்கை தடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சம்மேளனம் கடிதம் எழுதியுள்ளது.